ஆண்டவருக்குள் பிரியமான சகோதர சகோதரிகளே, பொது காலம் 19வது ஞாயிறு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற மிகவும் ஒரு ஆசீர்வாதமான ஞாயிறு. ஆண்டவர் இந்த ஞாயிற்றுக்கிழமையில் நமக்கு பல காரியத்தை நம்மோடு கூட பேசி நம் ஆண்டவருடைய இரக்கத்திலே கட்டப்பட நமக்கு உதவி செய்கிறார். முதல் வாசகம் சாலமனின் ஞான நூலிலிருந்து 18வது அதிகாரம் 6லிருந்து 9 வரை நம்மோடு கூட பேசுவதை நம்ம பார்க்கிறோம். இரண்டாவது வாசகமாக எபிரேயருக்கு எழுதப்பட்ட திருமுகம் 11வது அதிகாரம் 1-2, 8-19 முடிய உள்ள இறைவார்த்தைகளை திருவை நமக்கு கொடுத்து சிந்திக்க அழைக்கிறது. நற்செய்தியாக நம்ம பார்க்கிற பொழுது லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரம் 32-48 வரை உள்ள இறைவார்த்தைகளை நாம் சிந்திக்க அழைக்கப்படுகிறோம். எதற்காக இந்த வாசத்தெல்லாம் கடவுள் கொடுக்கிறார்? இது உள்ள நிறைய பேசுறார். கடவுள் நிறைய வெளிப்பாடுகளை கொடுத்திருக்கிறார். வெளிப்பாடுகள் அப்படின்னு நம்ம சொல்லும் பொழுது கடவுள் நம்ம கூட தொடர்பு கொள்ள விரும்புகிறார். அப்போ கடவுள் எப்படி தொடர்பு கொள்ள விரும்புகிறார்? நான் சரியாக இருக்கிற போது அவருடைய தொடர்பு எனக்கு புரியும். எசையா 59 1-2 இறைவசனங்கள் நம்ம பார்க்கிறோம். உதவி செய்ய முடியாதபடி என் கை குறுகி விடவில்லை, உன் ஜெபத்தை கேட்க முடியாதபடி என் காதுகள் மந்தமாகி போய்விடவில்லை. உன் பாவங்களே உனக்கும் எனக்கும் இடையே பெரிய பிளவை ஏற்படுத்தி வைத்திருக்கிறது, உன் தீச்செயல்களே என் திருமுகத்தை உனக்கு மறைத்து வைத்திருக்கிறது என்று ஆண்டவர் சொல்லுகிற அந்த வார்த்தைகளை நம்ம மறந்து விடவே கூடாது. உன் பாவங்களே, உன் தீச்செயல்களே. அப்ப இந்த பாவத்தினுடைய அடையாளம் எங்கே இருக்குது அப்படின்னா, முதல்ல கடவுளுடைய வார்த்தையை கேட்க மறுப்பதுதான் பாவத்திற்கான ஒரு அடிப்படையான ஒரு துவக்கமாக அமைகிறது. ஏன்னா கடவுள் நம்ம தவறு செய்துவிடக் கூடாது என்பதற்காக, பரிசுத்தத்திலே பயணிக்க வேண்டும் என்பதற்காக அவர் நமக்கு நிறைய விஷயத்தை கற்றுக் கொடுக்கிறார். அன்பு பிள்ளைகள், நம்ம இன்னைக்கு நிறைய பேர் இந்த இறைவார்த்தையை கேட்க ஆரம்பிச்சுட்டாங்க. நிறைய பேர். நான் ஒரு கடைக்கு ஒரு பொருள் வாங்குவதற்காக போயிருந்தேன். அப்போ நிறைய பேர் அங்க ஸ்டாஃப் இருந்தாங்க. அப்புறம் நான் கேட்ட பொருளை அவங்க இந்த பக்கமா போங்க, அந்த கடைசியில இருக்கும் அப்படின்னாங்க. அந்த பக்கமாக போய் அந்த பொருளை நான் தேர்வு செய்து கொண்டிருந்த போது அங்கு பணி செய்து கொண்டிருந்த பணியாளர் என்னை பார்த்து சிரித்தார். நானும் சிரித்தேன். உடனே அவர் சொன்னார், உங்களை யூடியூப்ல இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் நான் பார்க்குறேன் அப்படின்னாரு. நான் உங்களை ஃபாலோ பண்றேன் அப்படின்னாரு. நிறைய பேர் இதை செய்வாங்க. அதுலேயும் அவர் சொன்னாரு, சில வீடியோவெல்லாம் நான் சேவ் பண்ணி வச்சிருக்கேன் அப்படின்னாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது, அதனால நான் சேவ் பண்ணியிருக்கேன் அப்படிங்கிறாரு. இவர் கிறிஸ்தவரா என்னால் இல்லை, இவர் கிறிஸ்தவர் அல்லாதவர். அவருடைய பெயர் லக்ஷ்மணன் என்று சொன்னார். அன்பு பிள்ளைகளே, பாருங்க, ஏதோ ஒரு விதத்திலே கடவுளுடைய செய்தி எத்தனையோ பேருக்கு சென்று கொண்டே இருக்கிறது. யார் யாரோ கேட்க ஆரம்பிச்சிட்டாங்க. ஏற்கனவே நான் சொல்லியிருக்கிறேன், வெளிநாட்டிலிருந்து ஒரு மகன் வந்தார், என்னோடு கூட பேச வேண்டும், என்னை பார்க்க வேண்டும் என்று வந்தார். அவர் அரை மணி நேரம் பேசிவிட்டு அவர் செல்லுகிற போது அவருடைய பெயரை கேட்டால் அவர் ஒரு இஸ்லாமியராக இருக்கிறார். இன்னைக்கு நிறைய நண்பர்கள், நிறைய பேர் இப்படி நம்மளுடைய கிறிஸ்துவர் என்ற அடையாளத்திற்குள்ளே இல்லாதவங்க நிறைய பேர் ஆண்டவருக்குள்ளே பயணித்து கொண்டு இருக்கிறார்கள். கிறிஸ்தவர் என்கிற போர்வைக்குள்ளே இருக்கிற அநேகருக்கு இது என்னன்னே தெரியாது. நம்ம இப்படி ஒரு செய்தி கொடுக்குறோன்னு கூட தெரியாது. பாருங்க, எங்களுடைய சப்ஸ்கிரிப்ஷனை, அந்த சப்ஸ்கிரைபர்ஸை பார்த்தா தெரிஞ்சிடும். இல்லை 30,000 40,000 தான் இருக்கும். இதெல்லாம் பல வருஷத்துக்காக நாங்கள் வந்த எண்ணிக்கையில் வந்தது தான். எத்தனை லட்சத்துக்கான மக்கள் இருக்கிறாங்க. ஆனால் பாருங்க, இன்னைக்கு இன்னமும் கிறிஸ்தவர்கள் அந்த உண்மையை தேடக்கூடிய, வார்த்தையை தேடக்கூடிய மனநிலையில் இல்லாதவர்களும் இருக்கிறார்கள். சப்ஸ்கிரைப் பண்ணிட்டா மோட்சத்துக்கு போயிடுவோன்னு இல்லை. நம்ம அந்த அந்த ஒரு வியாபார நோக்கத்தோடு இதை பேசக்கூடாது, பேசுவதில்லை. எதற்காக இதை சொல்லுகிறோம் என்று சொன்னால், இன்னைக்கு எதையோ உலகம் தேடிக்கொண்டு இருக்கிறது. தேவையற்ற காரியத்தை, தேவையானதை நம்ம தேட வேண்டும் என்று தான் ஆண்டவர் என்ன செய்றார்? வாரம் ஞாயிற்றுக்கிழமை தோறும் உங்கள் ஆலயத்திற்கு போங்க. தயவு செய்து உங்களுடைய ஆலயத்திற்கு போய் இந்த இறைவசனத்தை வீட்டில் கேட்டுட்டு கூட நீங்க ஆலயத்திற்கு போய் அங்க மீண்டுமாய் கேளுங்க. கடவுள் உங்களோடு தனிப்பட்ட விதமாக அந்த ஆலயத்திலே பேசுவார். பலருக்கு இது புரியாது. அங்க போய் பார்த்தா தான் புரியும். பலர் சொல்லுவாங்க, வார்த்தை வழியாக ஆண்டவர் பேசுறாரு. கண்டிப்பா ஆண்டவர் பேசுவாரு. ஆனால் உங்களுக்கு வெளிப்பாடு, உங்களுக்கென்று இருக்கிற தனிப்பட்ட வெளிப்பாட்டை ஆண்டவர் எங்கே உங்களுக்கு வைப்பார்? ஆலயத்துல நீங்கள் அவருடைய பாதத்துல அமர்ந்து சிந்திக்கிற போது, மரியாவை போல நல்ல பங்கை நீங்கள் தெரிந்து கொள்கிற போது
கடவுளும் உங்களுக்கு நல்ல பங்கை கொடுப்பதற்காக அவர் இறங்கி வருவார். இன்னைக்கு இதுல தான் நிறைய பிரச்சனையை நாங்க சந்திக்கிறோம். மக்களுடைய வாழ்வியல் தலங்கள்ல ஆசீர்வாதம் கிடைக்கலன்னு அலையிற அநேகருடைய வாழ்க்கையில் நாங்க பார்க்கறது என்னன்னா, அவங்க ஆண்டவருடைய பாதத்திலே வந்து அமர்ந்து ஆண்டவருடைய பேச்சை கேட்க மறுக்கிறார்கள். எங்கேயாவது நின்றுக்கிட்டு கேட்போம், எங்கேயாவது உட்காந்துக்கிட்டு கேட்போம், டிவியில கேட்போம், யூடியூப்ல கேட்போம். ஆண்டவருடைய இல்லத்துக்கு வர மறுக்கிற மனநிலை. அன்பு பிள்ளைகளே, நீங்கள் அதனால இன்னைக்கு ஞாயிற்றுக்கிழமை ஆண்டவருடைய இல்லத்திற்கு போய் அங்கே நீங்கள் இந்த காரியத்தை சிந்திக்க வேண்டும் என்பதை நாங்கள் அழுத்தமாய் சொல்லிக் கொண்டிருக்கிறோம். இன்றைக்கும் நாங்கள் உங்களுக்கு நினைவுபடுத்துகிறோம். ஆண்டவர் பாருங்க, இதெல்லாம் எதற்காக செய்யப்படுகிறது அப்படின்னு பாத்தீங்கன்னாக்க, நம்ம கிறிஸ்துவால கட்டப்பட வேண்டும். வார்த்தையை எதுக்கு கடவுள் கொடுக்கிறாரு? இயேசு கிறிஸ்துவால் கட்டப்படுகிற கட்டிடமாக நீங்க இருக்கணும். கட்டிடம் பாருங்க, இன்னைக்கு நிறைய விஷயத்தை வச்சு கட்டப்பட்டிருக்கும். கட்டிடத்திற்கு ஒரு பில்டிங் கட்டி முடிச்ச பிற்பாடு இங்க ஏதோ ஒரே ஒரு பொருள் தான் இருக்குது, சிமெண்ட் தான் இருக்குதுன்னு சொல்ல முடியாது. சிமெண்ட், ஜல்லி, மணல், அப்புறம் பார்த்தீங்கன்னா கதவுகள் வேலைகள், மர வேலைகள் செய்திருப்பாங்க, அங்கே டைல்ஸ் போட்டிருப்பாங்க. இப்படி பார்த்தீங்கன்னா அந்த இடத்த பகுதியாக பிரிச்சிங்கன்னா அது பல பகுதிகளுடைய ஒரு ஒருமித்த ஒன்றிணைப்பு தான் ஒரு பில்டிங். அப்ப அதே போல கட்டிடம் என்று நம்ம சொல்லுகிற போது, கடவுள் ஏதோ ஒரு கோயிலுக்கு போனோம் வந்தோம் இதுதான் என்னுடைய ஆன்மீகம் இல்ல. பல நல்ல காரியங்களால் நீங்கள் கட்டப்பட வேண்டும். அப்படி கட்டப்பட்ட பிள்ளைகள் தான் உண்மையான கட்டிடமாக கருதப்படுவீர்கள். அதனாலதான் ஆண்டவர் சொல்றாரு பாருங்க, கொரிந்தியருக்கு எழுதப்பட்ட முதல் திருமுகம் 3வது அதிகாரம் 9 உள்ள இறைவசனத்தை வாசித்து பாருங்க. நாங்கள் கடவுளின் உடன் உழைப்பாளர்கள், நீங்கள் கடவுள் பண்படுத்தும் தோட்டம். பவுலடியார் சொல்றாரு, நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். பாத்தீங்களா? நீங்கள் அவர் எழுப்பும் கட்டடம். கடவுள் எனக்கு அளித்த அருளின்படியே நான் கைதேர்ந்த கட்டட கலைஞர் போல அடித்தளம் இட்டேன். நான் பேஸ் போட்டேன், அதன் மேல் வேறொருவர் கட்டுகிறார். ஒவ்வொருவரும் தாம் கட்டும் முறையை குறித்து கவனமாக இருக்க வேண்டும். எதையாவது ஒன்றை போட்டு கட்டக்கூடாது. பார்த்தீங்களா? ஒரு இன்ஜினியர் வேலை செய்யறாரு, அந்த வேலை செய்யறதுக்கு ஆட்களை நியமித்திருக்கிறாருன்னா அந்த ஆட்கள் சரியாய் பயணிக்க வேண்டும், செயல்பட வேண்டும். அதை அந்த இன்ஜினியர் பார்க்கணும். அதுக்கு தான் அவருடைய மேற்பார்வையாளர்களை வைத்து அவர் பார்க்க வேண்டும், எல்லாம் சரியா செய்யறாங்களா அப்படின்னு. அப்போ கடவுள் இன்னைக்கு நமக்கு அந்த பொறுப்பை கொடுக்கிறாரு, கவனமா இருக்க வேண்டும். எதையோ ஒன்று போட்டு நம்ம கட்டிட்டு போறதுக்காக கடவுள் என்னையோ உங்களையோ தெரிவு செய்யவில்லை. ஏற்கனவே அடித்தளம் இட்டாயிற்று. அடித்தளம் இயேசு கிறிஸ்துவே. கடவுள் தந்தையாகிய கடவுள் இயேசுவை அனுப்பி இந்த கட்டடத்திற்கு அடித்தளத்தை வச்சுட்டு போயிருந்தார். இயேசு சாமி சொல்லியிருக்கிறார், இதுதான் மூளைக்கல், ஒதுக்கப்பட்ட கல்லை மூளைக்கல்லாய் மாறுகிறதுன்னு சொல்லி அந்த கட்டடம் என்கிற அடையாளத்தை கொடுத்துட்டு போயிட்டாரு. வேறொருவர் அடித்தளத்தை இட எவராலும் முடியாது, அதனால நீங்க வேறொரு அடித்தளத்தை போய் வச்சுக்கிட்டு அதுல போய் நான் ஜெயிச்சிருவேன். இயேசு கிறிஸ்து இல்லாத ஒரு அடித்தளம் தவறானது. இப்ப இன்னைக்கு நிறைய சபைகள் நம்மை சுற்றி செயல்பட்டு கொண்டு இருக்கிறாங்க. இங்க ஒரு பக்கம் ரோமன் கேத்தலிக், இன்னொரு பக்கம் சிஎஸ்ஐ, இன்னொரு பக்கம் டிஎல்சி, இன்னொரு பக்கம் வேறொரு சபைகள், இப்படி நிறைய. இப்ப இதுல இன்னொரு குரூப் வெளியில போய் இண்டிவிஜுவல் சர்ச்சஸ் அப்படி சொல்லி தனிப்பட்ட ஒரு திருச்சபைகளை நடத்திட்டு இருக்கிறாங்க. இதுல எல்லாரும் கெட்டவர்கள் அப்படின்னு நம்ம சொல்லவே முடியாது. இதுல கெட்டவர்களும் இருக்கிறார்கள். பிசாசினுடைய ஏஜெண்டுகளாக வேலை செய்யக்கூடிய திருச்சபைகளும் இருக்கிறது. ஆனால் அநேக திருச்சபை இயேசுவை அடித்தளமாக கொண்டிருக்கிறதுனால அந்த திருச்சபைகளை நம்ம என்ன செய்யறோம்? ஏற்றுக்கொள்கிறோம், அங்கீகரிக்கிறோம். அந்த திருச்சபைகளினுடைய மக்கள் கடவுளுடைய அடித்தளத்திலே அவர்கள் பயணிக்கிறார்களா என்பதை சிந்திக்க அழைக்கப்படுகிறோம் நாம். அதனாலதான் சொல்லப்பட்டிருக்கிறது, இயேசு கிறிஸ்துவே அடித்தளம், வேறொரு அடித்தளத்தை இட எவராலும் முடியாது. அப்படி யாராவது அந்த அடித்தளத்தை மாற்றினால் அந்த தலமானது இயேசுவினுடைய தலமாக இருக்க முடியாது. அந்த அடித்தளத்தின் மேல் ஒருவர் பொன், வெள்ளி, விலை உயர்ந்த கற்கள், மரம், புல், வைக்கோல் ஆகியவற்றுள் எதையும் வைத்து கட்டலாம். என்ன மாதிரியான மெத்தடை வேணாலும் ஃபாலோ பண்ணலாம். இன்னைக்கு சர்ச்சஸ் ஒவ்வொரு சர்ச்சும் அதனுடைய அழகோடு இருக்கிற எல்லாமே ரோமன் கேத்தலிக் சர்ச் தான் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாத அளவுக்கு இன்னைக்கு மற்ற சர்ச்சஸும் செயல்பட்டு கொண்டுதான் இருக்கிறது மிக அழகாக. அதைத்தான் சொல்றாரு, நீங்க எதை வேணுமானால் வைத்து கட்டலாம், ஆனால் அவரவருடைய வேலைப்பாடு தெரிந்துவிடும். தீர்ப்பு நாள் அதை தெளிவுபடுத்தும். அந்நாள் நெருப்பு மயமாய் வெளிப்படும். அந்நெருப்பு அவரவருடைய வேலை எத்தகையது என்பதை காட்டும். பாருங்க எவ்வளவு தெளிவா பவுலடியார் நமக்கு அறிவுறுத்தி இருக்கிறார். அதனாலதான்
நீங்க எந்த மனநிலையோடு அந்த திருச்சபையை கட்டுறீங்க? அது வெறும் உங்களுடைய பணத்திற்காகவா? நிறைய திருச்சபைகள் நல்ல எஸ்டாப்ளிஷ்டு சர்ச்சஸா இருக்கிறது கூட அவங்க வந்து ஒரு பெருமைக்காக, தங்கள் பணத்துக்காக அவங்க செயல்படக்கூடிய விதத்தை நம்ம பார்க்கிறோம். அது கடவுளுடைய பார்வையிலே வெற்றி அடைய முடியாது. அதனாலதான் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார், அந்த நெருப்பு அவர்களுடைய வேலை எத்தகையது என்பதை காட்டும். அதனால எங்க கொண்டு போய் அளவுகோலை வச்சு காட்டியிருக்கிறார். அதனால பிள்ளைகளே, நீங்கள் உங்களை தயார் செய்யும் பொழுது இயேசு கிறிஸ்துவுக்காக நீங்கள் கட்டப்படுகிறீர்கள் என்பதை அறிந்து செயல்பட ஆற்றல் வேண்டிதான் இந்த நாள்ல நம்ம மன்றாடுகிறோம். அன்புக்குரிய பிள்ளைகளை, இன்னைக்கு கடவுள் கட்டுக விரும்புகிற அந்த கட்டிடமா இருக்க விரும்புறவங்க தங்களை சோதித்து அறியறாங்க. முதல் வாசகத்துக்குள்ள போய் பார்க்கிறோம். கடவுள் இன்னைக்கு என்னென்ன காட்டுறாரு பாருங்க. வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து அவற்றில் மகிழ்ந்திருக்கும்படி, தாங்கள் நம்பி இருந்த வாக்குறுதிகளை தெளிவாக அறிந்து. அப்போ ஒரு வாக்குறுதியை நம்ம முதல்ல தெளிவா தெரிஞ்சு கொள்ளணும். இது ஏதோ ஒண்ணு நம்ம மனசுக்குள்ள நினைச்சுக்கிட்டு இது கடவுள் தான் கொடுக்கிறாரு அப்படின்னு நினைக்க கூடாது. வாக்குறுதியை கடவுள் வெளிப்படுத்தும் விதமாக அறிந்து கொள்வது. அந்த இரவு அவர்கள் அப்புறம் பாத்தீங்கன்னாக்க பகைவர்களின் அழிவையும் மக்கள் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறார்கள் என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையை, எங்கள் பகைவர்களை நீர் தண்டித்த அந்த ஒரே செயலால் உம்மிடம் எங்களை அழைத்து பெருமைப்படுத்தினீர். நான் போய் தண்டிக்கல, பழி வாங்குவது கடவுளுடையது என்று சொல்லி பிள்ளைகள் காத்திருக்கிற பொழுது கடவுள் அந்த பழியை எடுக்கிறார். அவர் வந்து அந்த எதிரிகளை முறியடிக்கிறார், அவர்களை சிதறடிக்கிறார். இந்த காரியத்தை செய்கிற பொழுது என்ன சொல்லப்பட்டிருக்கிறது? நம்பிய பிள்ளைகளை கடவுள் பெருமைப்படுத்துகிறார். அதுக்காக போய் அடிக்கிறது இல்ல. எதிரிகள் அந்த பிள்ளைகளை கஷ்டத்துக்கு உட்படுத்துகிற போது கடவுள் பார்த்து கொண்டே இருப்பது இல்லை, கடைசி வரைக்கும் பொறுமையோடு இருப்பார். எதிரி கூட மனம் மாறணும்னு கடவுளுடைய விருப்பத்துல அவர் பொறுமையோடு இருக்கிறார். அப்ப கடவுள் பாருங்க, தண்டித்து தண்டனை கொடுக்கிற கடவுளாக இருக்கிறார். எல்லா நேரமும் கடவுள் வந்து அப்படியே மன்னிச்சுட்டு போயிட்டே இருப்பார் நினைச்சிட்டு இருக்க கூடாது. கடவுள் நீதி தீர்ப்பின்படி சில காரியத்தை செய்து கொண்டுதான் இருக்கிறார். அடுத்ததா பாருங்க, நல்லவர்களின் தூய மக்கள் மறைவாக பலி செலுத்தினார்கள். இன்னைக்கு நம்ம பலி செலுத்துவது என்பது ரொம்ப முக்கியமான ஒரு காரியம். அது கத்தோலிக்க திருச்சபையில எக்ஸலன்ட் திங், திருப்பலி. ஒவ்வொரு வெள்ளிக்கிழமையும் நாங்கள் திருப்பலியை குறித்து ஒரு இறை செய்தி நாங்கள் கொடுத்துட்டு இருக்கிறோம். அதை நீங்க கண்டிப்பா பார்க்கணும். அது ஒரு பாடமாக கொடுக்கிறோம், அது ஒரு இறை செய்தியாக அல்ல. அது என்ன நடக்குது என்பதை பாடமாக கொடுக்கிறோம். அப்ப பாருங்க, நல்லவர்கள் தூய மக்கள் மறைவாக பலி செலுத்தினார்கள். அவங்க வந்து வெளியில போய் செலுத்த முடியல, பலியை வந்து ஓப்பனா செய்ய முடியாத ஒரு சூழல்கள் இருந்த போது கூட அவர்கள் மறைவாக அந்த பலியை செலுத்தினார்கள். இன்னைக்கு பலி செலுத்துவதற்கு நமக்கு எந்த தடையும் இல்லை. ஆனாலும் பாருங்க, இன்னைக்கு பலி நம்ம ஒப்பு கொடுக்கிற போது அதுல நிறைய கஷ்டங்கள், நிறைய வேதனைகளை பார்க்கிறோம். யாரால? மனிதர்களால, நம்மளுடைய பிள்ளைகளால. ஆலயத்திற்கு வராத பிள்ளைகள், கோயிலுக்கே வரல, கேட்டா வேலைக்கு போறேன், எனக்கு வேலைக்கு போலன்னா எனக்கு சம்பளம் வராது. பாருங்க பிள்ளைகளே, அதுக்குத்தான் நமக்கு சுத்து கோயிலா இருக்குது. ஒரு கோயில்லையே 3 பூசை 4 பூசை நம்ம கொடுக்குறோம். அப்ப எதுக்காக இத்தனை பூசை நம்ம வைக்கணும்? யாருக்காவது காலையில வர முடியலன்னா சாயந்தரம் வாங்க, சாயந்தரம் வர முடியலன்னா மத்தியானம் வாங்க. இப்படி நம்ம எவ்வளவு வாய்ப்புகளை உருவாக்கி கொடுத்தும் அவர்கள் கடவுளுடைய திட்டத்துல பயணிக்கல, அவங்க அதை மறுக்கிறாங்க அப்படின்னா அவங்க எவ்வளவு வேதனைக்கு உட்பட போறாங்கன்னு பார்த்து கொள்ளுங்க. நல்லவர்கள் தூய மக்கள் மறைவாக பலி செலுத்தினார்கள். நன்மைகளையும் இடர்களையும் ஒன்று போல பகிர்ந்து கொள்வார்கள். நல்லது நடந்தாலும் கெட்டது நடந்தாலும் அவங்களுடைய மனநிலை ஒன்னாத்தான் இருந்தது. நல்லது நடந்தோடனே அப்படியே குதிச்சு அவங்க வந்து தங்களுடைய மகிழ்ச்சியை வெளிப்படுத்தலை. நிறைய பேர் அப்படிதான் வெளிப்படுத்துறாங்க. ஒரு மகிழ்ச்சி உடனே போய் குடிக்கிறது, ஒரு துக்கம் உடனே போய் குடிக்கிறது. சில பேர் எல்லாத்துக்கும் குடிப்பாங்க, அவங்களுக்கு ஒரே நோக்கம் குடிக்கிறது தான். அப்ப பாருங்க, இதை வந்து நம்ம ஒரு பேலன்ஸ்டா வெளிப்படுத்தணும். பேலன்ஸ்டா. சில பேர் ஒரு மகிழ்ச்சி வந்துருச்சுன்னா அப்படியே ஓவர் எக்ஸைட்டடா இருப்பாங்க. துக்கம் வந்துருச்சுன்னா அப்படியே ஓவர் குளுமியா மாதிரி அப்படியே போய் உட்கார்ந்துருவாங்க. 2 எக்ஸ்ட்ரீம்ல இருப்பாங்க. அப்படி இருக்க தேவையில்லை. ஏன்னா கடவுள் துன்பங்களையும் மாற்ற போகிறார். நன்மைகள் வந்து அப்படியே இருக்க போறதில்லை. நமக்கு மகிழ்ச்சி கொடுக்கிற காரியங்கள் மாறப்போகிறது. அப்போ நன்மைகளையும் இடர்களையும் ஒன்று போல பகிர்ந்து கொள்வார்கள். இந்த இறை சட்டத்திற்கு ஒருமித்து அவர்கள் உடன்பட்டார்கள். மூதாதையர்களின் புகழ்பாக்களை அதே வேளையில் பாடிக்கொண்டிருந்தார்கள். அவங்க எப்ப பார்த்தாலும் துதித்து கொண்டிருந்தாங்க. எந்த துதி? மூதாதையர்களுடைய புகழ்பாக்கள். கடவுள் எப்படி மூதாதையர்களிடமிருந்து இந்த செயல்களை செய்கிறார். அதனாலதான் நம்ம சொல்லுவோம், உங்களுக்கு ஜெபிக்கவே தெரியலன்னா திருப்பாடலை எடுத்து
உங்கள் மனநிலை எப்படி இருக்கிறதோ அதுக்கு ஏற்றாற் போல ஒரு திருப்பாடலை எடுத்து நீங்க பாடுங்க. நீங்களே பாடுங்க, ஒரு டியூன் போட்டு பாடுங்க. ஆண்டவரே என் ஆயர், எனக்கு ஏதோ குறையில்லை, ஏதாவது உங்களுக்கு வர டியூனை போட்டு பாடி ஆண்டவரை புகழுங்க. கடவுளுடைய ஒரு துக்கத்துல இருக்கிறீங்களா, அதுல துக்க பாடல்கள் இருக்கிறது, வருத்தத்திற்குரிய பாடல்கள் இருக்கிறது. அந்த பாடல்களை பாடி உங்கள் வருத்தத்தை வெளிப்படுத்துங்க. பாருங்க, மூதாதையர்களின் புகழ் பாக்களை அவர்கள் பாடி கொண்டிருந்தார்கள். இப்போ இந்த 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 காரியத்தை எல்லாம் நம்ம பார்க்கிற பொழுது, இதெல்லாம் யார் செய்வாங்க? இதெல்லாம் கடவுளுடைய திட்டத்திற்குள்ளே போகிறவங்க எப்படி செய்வாங்கன்னா, நம்பிக்கை கொண்டிருக்கிற பிள்ளைகள் செய்வாங்க. நம்பிக்கை கொண்டிருக்கிற பிள்ளைகள். இப்போ பாருங்க, 2வது வாசகம் சொல்லுது, நம்பிக்கைனா என்னன்னு சொல்லுது. நம்பிக்கைங்கிறது, எனக்கு ஒரு டார்கெட் இருக்குது, இந்த மாசம் பூரா நான் வேலைக்கு போனேன்னா எனக்கு இவ்வளவு சம்பளம் வரும். இது வேறு நம்பிக்கையானா இல்ல. எதிர்நோக்கி இருப்பது எனக்கு நல்லா தெரியுது. நாங்க போனாக்க எனக்கு வேலை செஞ்சா எனக்கு இந்த பரிசு கொடுப்பாங்க, இது ஓட்டப்பந்தயத்துல ஓடுனா எனக்கு இந்த பரிசு கிடைக்கும். இது நம்பிக்கையா? இல்ல. நம்பிக்கையினுடைய விவிலியம் சொல்லுகிற நம்பிக்கையை தான் நம்ம சொல்றோம். உலகத்துல அந்த நம்பிக்கையை வேற கணக்குல பார்க்கப்படுகிறது. இந்த இடத்துல நம்பிக்கை என்பது நாம் எதிர்நோக்கி இருப்பவை கிடைக்கும் என்னும் உறுதி. கண்டிப்பா எனக்கு கிடைக்கும் அப்படிங்கிற ஒரு உறுதி. கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இரண்டு இணைந்ததுதான் விவிலியத்தினுடைய பின்னணியிலே சொல்லப்படுகிற நம்பிக்கையினுடைய அடையாளம். இந்த நம்பிக்கைங்கிற வார்த்தை காமன் வேர்ட். நம்பிக்கையோட போங்க அப்படின்னு சொல்லி, நம்பிக்கையோட நீ போய் பங்கெடு அப்படின்னு சொல்லி பிள்ளைங்களை என்கரேஜ் பண்றோம். அப்ப அந்த நம்பிக்கையில இல்லாத ஒண்ணு இங்க ஒண்ணு இருக்கு. அது முதல் வரி ஓகே, அது கிடைக்கும் என்னும் உறுதி, அதான் நம்பிக்கை. ஓகே. 2வது சொல்லப்பட்டிருக்கிறது, கண்ணுக்கு புலப்படாதவை பற்றிய ஐயமற்ற நிலை. இப்ப நான் எதை நோக்கி பயணிக்கிறேன், நம்பிக்கையோட பயணிக்கிறேன்னா, கண்ணுல தெரியல, ஆனா நம்புறேன், உள்ளத்துல உணர்றேன். ஏன்னா கடவுள் எனக்கு வெளிப்படுத்தி இருக்கிறார். அதை தான் நற்செய்தியில நம்ம வாசிக்க போறோம். அப்ப இந்த நம்பிக்கையினுடைய அடையாளத்தை யாரெல்லாம் தங்களுடைய வாழ்க்கையில தாங்கி போனார்கள் அப்படிங்கிறத நற்செய்தி நமக்கு அடையாளப்படுத்துது. பாருங்க, இந்த நம்பிக்கையினால் தான் நம் மூதாதையர் நற்சான்று பெற்றனர். அப்ப கடவுள் விரும்புகிறது, நான் உனக்கு கண்ணில் இதை காட்டிட்டு இதை நோக்கி ஓடிவா அப்படின்னு நான் சொன்னேன்னா அதுல என்ன பயன்? அப்போ கடவுளை நம்புகிற பிள்ளைகள் அவர் பார்த்து கொள்வார். அதுக்கு நிறைய உதாரணங்களை நீங்கள் நிறைய பேர் சொல்லியிருப்பாங்க. ஒரு மாடியில் ஒரு தீ, ஒரு ஃப்ளாட்ல தீ வந்துருச்சு, நெருப்பு எரிந்து கொண்டு இருக்கிறது, எல்லாரும் வெளியில ஓடியான்ட்டாங்க. ஒரு சிறு குழந்தை மட்டும் மேலே மாட்டிக்கொண்டது. அந்த சிறுவன் மேலிருந்து ஜன்னல் வழியாக எட்டி பார்க்கிறான். அப்பா கீழிருந்து சொல்லுகிறார், மகனே குதி அப்படின்னு சொல்லுகிறார். உடனே அந்த குழந்தை சட்டம் தாமதிக்காமல் அங்கிருந்து மேலிருந்து குதித்தது. அப்பா அவருடைய கரங்களில் அந்த குழந்தையை பிடித்துக் கொள்கிறார். அதுதான் நம்பிக்கையினுடைய அடையாளமாக. அதைவிட நம்முடைய நம்பிக்கை, இங்க அப்பா இருக்கிறார், அப்பா பிடித்துக் கொள்வார் அப்படிங்கிற அடையாளம் தெரிகிறது அந்த குழந்தைக்கு. ஆனா நமக்கு அந்த அடையாளம் தெரியல. அப்பா பிடித்துக் கொள்வாரா, அப்பா நம்மளோட வருவாரா? ஆனாலும் ஆண்டவர் சொல்றாரு, ஆண்டவர் எனக்காக இருக்கிறார், அந்த இடத்துல இருக்கிறாரு, நான் போனா அவர் பார்த்து கொள்வார் அப்படிங்கிற ஒரு ஒரு உணர்வோடு கூட செயல்படுறீங்க பாத்தீங்களா? அதுதான் நம்பிக்கை. நான் இந்த பொருளை கொடுத்துட்டேன்னா எனக்கு என்ன செய்ய முடியும், இந்த பொருள் தான் எனக்கு எல்லாமே இல்ல. இப்பொழுது கடவுள் இதை தேவையின்படி அதை கொடுக்க சொல்கிறார், இழக்க சொல்கிறார். ஆபிரகாமிடத்திலே சொல்லப்பட்டது, இதோ மகனை நீ கொடுக்க வேண்டும். அந்த இடத்துல ஒரு காட்சியும் காணோம், செய்தி மட்டும்தான் காதுல வருது. உடனே என்ன செய்கிறார்? அப்பா பார்த்து கொள்வார், அப்பா தான் கேட்கிறார், அதனால அப்பா கிட்ட சொல்லி கொடுத்துருவோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு செய்ய முற்படும் போதுதான் அந்த காட்சியினுடைய ஆழம் நமக்கு, ஆபிரகாமினுடைய உள்ளம் நமக்கு வெளிப்படுகிறது. ஆபிரகாம் விசுவாசத்தின் தந்தை என்று சொல்லக்கூடிய அளவுக்கு அவரை உயர்த்தியது எதுன்னா, அந்த மகனை பலி கொடுக்க அவர் கரத்துல தன்னுடைய வாளை ஏந்தினார் பாத்தீங்களா? அந்த இடத்துலதான் he proved himself. அவரோட நம்பிக்கையினுடைய தந்தை என்பதை அவர் ப்ரூவ் பண்றார். கடவுள் விட்டிருந்தாருன்னா அவர் குத்தியிருப்பார் மகனை. ஆனால் பாருங்க, அந்த ஒரு கடவுள் தந்தைக்காக எதையும் இழக்க கூடிய ஒரு மனநிலை, அதுக்காக அது ஒரு பெரிய டார்கெட்டா ஒரு இது, அதாவது குழந்தை பலி கொடுக்கறது சரிதானா அப்படிங்கிற கான்செப்ட்ல கூட சில பேர் இது பேசுவாங்க. இது அந்த மாதிரி அந்த கான்செப்ட் கிடையாது. சில பேர் கொடுத்துட்டு கடவுளுக்காக தான் நான் கொடுத்தேன், இல்ல, கடவுள் ஒரு நாளும் குழந்தைகளை பலி கேட்பது கிடையாது. கடவுள் ஆடு மாடு பலியவே நிப்பாட்டிட்டாரு, தன்னையே பலியாக கொடுத்துட்டு. ஏன்னா படைப்புகளும் அவரிடத்துல மண்டாடி இருக்கும், எங்களை எவ்வளவு நாளைக்கு தான் இப்படி வெட்டிக்கிட்டு இருப்பீங்க அப்படின்னு. அதனால அவைகளுக்கும் கடவுள் என்ன செய்திருக்கிறார்? விடுதலை கொடுத்திருக்கிறார். அன்பு பிள்ளைகளே, இதைத்தான் நம்மளுடைய மூதாதையருடைய பட்டியலில் நம்ம பார்க்கிறோம். வாக்குறுதிக்கு உடன்பட்டு கிடந்த பிள்ளைகள் இந்த நம்பிக்கையில தான் பயணித்தார்கள். அதே போல ஆண்டவர் அவங்க எதை நம்பினாங்கன்னு சொல்லப்பட்டிருக்கிறது பாருங்க. ஏனெனில்
வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார். ஆபிரகாமினுடைய அந்த அடையாளத்தை அவங்க கொடுக்கிறாங்க. அந்த அடையாளம் சொல்லுகிற செய்தி என்ன பாருங்க. ஆபிரகாம் வயது முதியவராயிருந்தும் சாரா கருவுரை இயலாதவராயிருந்த போதிலும் அவர் தந்தையாவதற்கான ஆற்றல் பெற்றதும் நம்பிக்கையினால்தான். அப்படி சொல்லிட்டு, ஏனெனில் வாக்களித்தவர் நம்பிக்கைக்குரியவர் என அவர் கருதினார் என்று 2வது வாசகம் மிக அழுத்தமாக இந்த செய்தியை பதிவு செய்திருக்கிறது. அன்பு பிள்ளைகளை, இன்னும் நீங்கள் 2வது வாசகத்துல நிறைய விஷயங்கள் ஆபிரகாமை பற்றி கொடுக்கப்பட்டிருக்கிறது. அந்த நம்பிக்கையினுடைய ஆழத்துக்குள்ள நம்ம அவர் இருந்தார், பயணித்தார் என்பதை பார்க்கிறோம். அதே போல நம்ம லூக்கா நற்செய்திக்குள்ள வந்து பார்க்கிற பொழுது அந்த இடத்துல நம்ம பார்க்கிறோம், இயேசு எப்படிப்பட்ட ஒரு பணியாளர்களாக நீங்கள் இருக்க வேண்டும் என்பதை நமக்கு அடையாளப்படுத்தி கொடுக்கிறார். லூக்கா நற்செய்தி 12வது அதிகாரத்துல, நீங்கள் அஞ்ச வேண்டாம், உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். இயேசு தம் சீடரை நோக்கி கூறியது. நீ சீடர்களை பார்த்து சொல்றாரு, சிறு மந்தை ஆகிய நீங்கள் அஞ்ச வேண்டாம். இந்த உலகத்துல இவ்வளவு பேர் இருக்கும்போது நீ கொஞ்சம் பேர் மட்டும் ஆண்டவருக்காக போராடினா எல்லாத்தையும் மாத்திர முடியுமா அப்படின்னு சொல்லி உலகம் ஒருவேளை உங்களை ஏமாந்துடாத. நீ சிறுமந்தை, நீ கூட்டமே சிறு கூட்டமா தான் இருக்கிற, ஆனால் உங்கள் தந்தை உங்களை தம் ஆட்சிக்கு உட்படுத்த திருவுளம் கொண்டுள்ளார். அப்படி சொல்லிட்டு ஆண்டவர் சொல்றார், உங்கள் உடைமைகளை விற்று தர்மம் செய்யுங்கள், இற்று போகாத பணப்பைகளையும் விண்ணுலகில் குறையாத செல்வத்தையும் தேடிக்கொள்ளுங்கள். இப்படி எல்லாம் சொல்றார். அப்போ அந்த ஒரு நல்ல பணியாளருடைய அடையாளம் எப்படி இருக்கும்? அவன் தலைவன் இருந்தாலும் இல்லாட்டினாலும் தன் பணியை செய்வான். இதைத்தான் இந்த இடத்துலதான் நம்ம 3 காரியத்தை பார்க்கிறோம். ஒண்ணு, விழிப்பாயிருங்கள். நம்முடைய நற்செய்திக்கு முன் உள்ள வாழ்த்தொழியை பாருங்க. விழிப்பாயிருங்கள், ஆயத்தமாயிருங்கள், ஏனெனில் நீங்கள் நினையாத நேரத்தில் மானிட மகன் வருவார். முதல்ல ஒரு வார்த்தையை பார்த்துட்டோம், நம்பிக்கையோடு இருப்பது. இந்த நம்பிக்கையோடு இருக்கிற பிள்ளைகள் எப்படி இருப்பாங்கன்னா, விழிப்பா இருக்கணும். நம்பிக்கை இருக்குதுன்னு சொல்லிட்டு போய் நம்ம பேசாட்டு தூங்குறது இல்ல. விழிப்பா இருப்பது. விழிப்பா இருக்கிற பிள்ளைகள் விழிப்பா இருந்தா போதுமா? அதோடு கூட அவர்கள் ஆயத்தமா இருக்கணும், செயல்பட்டு கொண்டு இருக்கணும். 3வது காரியம், விழிப்பாய் இருப்பது, அறிவு தெளிவோடு ஆயத்தமாய் இருப்பது, 3வது செயல்பட்டு காத்திருப்பது. இந்த 3 காரியத்தையும் தான் நம்ம செய்ய அழைக்கப்படுகிறோம். இந்த கேட்டகரிக்குள்ள நிறைய பேர் என்ன செய்யறாங்க, முதல் ஸ்டெப்ல இருப்பாங்க, 2வது ஸ்டெப்புக்குள்ள இருப்பாங்க. ஒரு சிலர் தான், குறைவான எண்ணிக்கையில் உள்ளவங்க தான் 3 ஸ்டெப்லையும் கடந்து நிக்கிறாங்க. அப்போ நம்ம விழிப்பா இருப்பது. கோயிலுக்கு வருவாங்க, இதை பூசை பார்த்துட்டு திருச்சபை கட்டளை சொல்லுதுப்பா முடிச்சாச்சு, இது ஒரு விழிப்பு தான், விழிப்பு நிலை. ஆனால் அவர்கள் என்ன, அறிவு தெளிவோடு இல்லை. இப்ப நான் ஏன் இதை செய்யறேன், அப்ப அந்த இடத்துல நான் நிற்க வேண்டும் என்று திருச்சபை கட்டளை கொடுத்தது, அதனால நான் ஒரு பிளைண்ட் ஒபீடியன்ஸோட வந்து நிக்கிறேன்னா, அப்ப நான் ஏன் அந்த இடத்திற்கு வர வேண்டும் என்று அறிவு தெளிவோடு சிந்திக்கிற பிள்ளைகள், அவங்க தான் அறிவு தெளிவோடு விழிப்பாய் இருக்கிறாங்க. பவுலடியார் சொல்வார், வெறும் விழிப்பு இல்ல, அறிவு தெளிவோடு விழிப்பாயிருங்கள் அப்படி சொல்லுவார். அப்போ நம்ம விழிப்பாய் இருப்பது, அறிவு தெளிவோடு காத்திருப்பது ஆண்டவர் செய்வார். இவங்கெல்லாம் காத்திருந்தாங்க. நமக்கு ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவங்கெல்லாம் உடனடியாக மீட்பை உடனே கண்ணுக்கு முன்னாடி பார்க்கல. அவங்க காத்திருந்தார்கள். கடவுளுடைய திட்டம் வெளிப்படும் என்று சொல்லி கடவுளுடைய திட்டத்திற்காக காத்திருந்த பிள்ளைகள். ஏன் கடவுள் காலம் தாமதித்து கொண்டு இருக்கிறார் தெரியாது, ஆனால் காத்திருந்தார்கள். இன்னைக்கு நம்ம ஃபாஸ்ட் உலகத்துல இருக்கிறோம். இன்னைக்கு போய் நான் ஜெபம் பண்ணேன்னா நாளைக்கு அது நடந்துடணும், இல்லைன்னா நான் கடவுளை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறேன். இன்னைக்கு நிறைய பேருடைய உள்ளம் இப்படிப்பட்ட அந்த ஃபாஸ்ட் மென்டாலிட்டிக்குள்ள போய் 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 கடவுளையும் நம்மளுடைய வேகத்திற்கு செயல்பட அழைக்கிற ஒரு வேதனையை நம்ம பார்க்கிறோம். கடவுள் பொறுமையோடு தான் செயலாற்றுவார். பெரியவங்க சொல்லியிருக்கிறாங்க, அரசன் அன்று கொள்வான், தெய்வம் நின்று கொள்ளும். அப்படிப்பட்ட நிலையில நாம செய்ய வேண்டியதை நம்ம செய்து காத்திருக்கணும். நம்ம விழிப்பாய் இருப்பது, ஆயத்தமாய் இருப்பது. எப்படி? அறிவு தெளிவோடு ஆயத்தமாய் இருப்பது. ஆயத்தமாய் இருப்பது என்பது என்ன? செயல்பாட்டோடு காத்திருப்பது, ஏதாவது நம்ம செய்து கொண்டு இருப்பது. அதைத்தான் இந்த நற்செய்தி நமக்கு அடையாளப்படுத்துகிறது. அந்த பணியாளன் தலைவன் இருந்தாலும் இல்லாட்டினாலும் அவன் தன் பணிகளை செய்து கொண்டு இருப்பான். திடீரென்று தலைவர் பார்க்கிற போது அவன் பெருமைக்குரியவனாக காணப்படுவான். பாருங்க, அதுலதான் கடவுள் இன்னைக்கு ஒரு அழுத்தமான செய்தியையும் நமக்கு சொல்றாரு. தலைவர் திடீர்னு வராரு. தம் தலைவரின் விருப்பத்தை அறிந்திருந்தும் ஆயத்தமின்றியும் அவர் விருப்பப்படி செயல்படாமலும் இருக்கும் பணியால் நன்றாய் அடிபடுவான். பார்த்தீங்களா? நன்றாய் அடிபடுவான். அப்ப ஏதோ ஒரு சம்திங், ஒரு பெரிய தீமை, ஒரு பெரிய ஒரு தண்டனை நமக்கு காத்திருக்கிறது செயல்படாதவர்களுக்கு. அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால்
சிறிதே, ஆனால் அவர் விருப்பத்தை அறியாமல் அடிவாங்க வேண்டிய முறையில் செயல்படுபவன் அவரது விருப்பத்தை அறியாமல் செயல்படுவதால் சிறிதே அடிபடுவான். ஒரு தலைவனுடைய விருப்பம் என்னன்னு தெரியல, ஆனா மாட்டிக்கிட்டான்னா அவன் கொஞ்சம்தான் அடிபடுவான். மிகுதியாக வெளிப்பாடுகளை யாருக்கு கடவுள் கொடுக்கிறாரோ, மிகுதியாக கொடுக்கப்பட்டவரிடம் மிகுதியாகவே எதிர்பார்க்கப்படும். மிகுதியாக ஒப்படைக்கப்படுபவரிடம் இன்னும் மிகுதியாக கேட்கப்படும். பாருங்களேன், அதனாலதான் உங்களுக்கு கடவுள் கொடுத்திருக்கிற திறமைகள் ஜாஸ்தியா இருக்குது அப்படின்னா அந்த திறமைகளை நம்ம பயன்படுத்தி கடவுளுக்கு ஊழியம் செய்ய வேண்டும். அந்த திறமைகள் எப்படிப்பட்டதாக இருக்கிறது என்பதை நீங்க தான் பரிசோதித்து பார்க்க வேண்டும். ஆகவே நிறைய பேர் நம்முடைய திறமைகளை இந்த உலகத்துல வாழ்வதற்கும் பணம் ஈட்டுவதற்கும் நம்முடைய பெருமைக்காகவும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறோம். கடவுள் அந்த காரியத்தை எல்லாம் தனக்கும் பங்கு உண்டு என்பதை இந்த இடத்துல வலியுறுத்தி கொண்டே இருக்கிறார். என் அன்பு தேவ பிள்ளைகளே, நிறைய காரியத்தை இந்த வாசகங்கள் உள்ளுக்குள்ள போட்டு வச்சிருக்கு. இதை நீங்க நிறைய படிக்கணும், நிதானமா படிக்கணும், மீண்டும் மீண்டும் ஒரு 3 முறையாவது வாசித்து பார்க்கணும். இன்னைக்கு இந்த வாசகங்களை நம்ம எப்போதுமே சொல்றது, ஒரு வாரத்துக்கு முன்னாடியே திங்கட்கிழமையே நம்ம என்ன செய்யணும், இந்த வாசகங்களை எல்லாம் வாசிச்சு தியானிக்க ஆரம்பிச்சிட்டோம் அப்படின்னா அந்த வாரம் முழுவதுமாக கடவுள் நம்முடைய உள்ளத்துல பேசிக்கிட்டே இருப்பாரு. அந்த வாசகம் இப்படி வாசில இதுதான் அது. அப்ப அவர் பேசுறதுக்கும் சொல்லிக் கொடுக்கறதுக்கும் டைம் இருக்கும். இல்லாட்டினா நமக்கு இந்த வெறும் ஞாயிற்றுக்கிழமை அந்த வாசகத்தை வாசிட்டு அதோட போயிடுவோம். போயிட்டு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அடுத்த ஒரு வாரத்துக்கு ஒண்ணுமே இருக்காது. திருப்பி இப்படி நிற்போம், வாசகத்தை கேட்போம், போயிடுவோம். அப்ப இறைவார்த்தை எனக்கு ஒன்றும் வேலை செய்யல, இந்த இறைவார்த்தை எனக்கு ஒண்ணுமே கொடுக்கலையே அப்படின்னு நிறைய பேர் உணர்றாங்க. காரணம் என்னன்னா, இந்த ஃபார்முலாவில் நீங்க பயணிக்கல. அதனால நம்ம மனிதர்களா இருப்பதனால நம்ம ஒரு வாரத்துக்கு முன்னாடியே இந்த வாசகத்தை வாசிச்சு நீங்கள் அந்த வாசகத்தோடு பயணித்து பாருங்க, இன்னும் அதிகமான காரியத்தை கடவுள் உங்களுக்கு வெளிப்படுத்துவார். இப்ப நாங்க இங்க சொல்லாத விஷயங்கள் எல்லாமே நிறைய காரியங்கள் கடவுள் உங்களோட பேசுவார். அவர் வெளிப்பாடுகளின் தேவன். ஆகவே அன்புக்குரிய பிள்ளைகளே, இன்று கடவுள் கொடுத்திருக்கிற இந்த அடையாளத்தை எல்லாம் பாருங்க. நாம கட்டப்பட வேண்டும் என்கிற அந்த ஒரு மனநிலையை வகுத்து கொள்ளுங்க. நீங்கள் உங்களை முதலில் கட்டி எழுப்பி, நீங்கள் உங்கள் குடும்பத்தை கிறிஸ்துவுக்குள் கட்டி எழுப்பி, இன்னைக்கு நிறைய ஒரு சித்தாந்தங்கள் உள்ளே விழுந்து கொண்டே இருக்கிறது. அப்படிப்பட்ட சித்தாந்தங்களுக்குள்ளே நீங்கள் சிக்கி கொள்ளாதபடிக்கு கடவுள் இயேசு கிறிஸ்து இல்லாத அடையாளங்கள் நிறைய பெருகிக்கிட்டே இருக்கு. அதுல நீங்கள் சிக்கி கொள்ளாமல் ஆண்டவருடைய இரக்கம் நிறைந்த கரம் உங்களை தாங்கி வழிநடத்த வேண்டும் என்றால் நீங்கள் கிறிஸ்துவை அடித்தளமாக கொண்டு, அவர் கொடுத்த அடையாளங்களை அடித்தளமாக கொண்டு நீங்கள் உங்களை கட்டி எழுப்பினால் கண்டிப்பாக நீங்கள் நல்ல கட்டிடமாக கட்டப்படுவீர்கள். ஆகவே இந்த ஒரு ஆசீர்வாத கிருபை இன்றைய நாளிலிருந்து உங்களுக்கு துவங்க, நீங்கள் உங்களை ஆண்டவருக்கு உகந்த பிள்ளைகளாக ஒப்பு கொடுங்க. உங்களுக்காக நாங்கள் தொடர்ந்து ஜெபிக்கிறோம். ஒரு சிறிய ஜெபத்தை இப்பொழுது உங்களுக்காக நாங்கள் ஏறெடுக்கிறோம். அன்பின் பரமபிதாவே, நன்றியோடுமை துதிக்கிறோம், ஸ்தோத்தரிக்கிறோம், ஆராதிக்கிறோம், நன்றி செலுத்துகிறோம். ஆண்டவரே, படைப்புகள் எல்லாம் அதனுடைய பணியை செய்து கொண்டே இருக்கிறார். அண்டம் தொடங்கி எங்களுடைய நாங்கள் வாழ்ந்து கொண்டிருக்கிற இந்த பூமி, இந்த பூலோகம், ஆண்டவரே, இன்னும் படைப்புகள், மரம், செடி, கொடிகள், விலங்குகள் எல்லாம் அதனுடைய வேலைகளை மிகச்சிறப்பாக செய்து கொண்டிருக்கிற வேளையிலே மனிதர்களாகிய நாங்கள் மட்டுமே நீர் கொடுத்த பணியை ஓரமாய் வைத்துவிட்டு நாங்கள் எங்களுக்கென்று ஒரு பணியை அன்று பாபேல் கோபுரம் கட்ட எழுப்ப நினைத்த அந்த மக்களினுடைய மனநிலையை ஒத்தவர்களாக நாங்கள் நின்று கொண்டிருக்கிறோம். ஆண்டவரை, நாங்கள் அப்படி செல்வது ஆண்டவருக்கு உகந்தது அல்ல என்பதை நீர் எங்களுக்கு வெளிப்படுத்தி கொண்டே இருக்கிறீர். அந்த வெளிப்பாடுகளை உணர்ந்து எங்கள் வாழ்வை மாற்றி நாங்கள் உமக்கு உகந்த சாட்சிகளாக மாறி உயர்ந்து நிற்க எங்களுக்கு உதவி புரியும். பரிசுத்த இரக்கத்திலே எங்களை ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். கரமெடுத்து வழி நடத்தும் எங்கள் நல்ல பிதாவே, ஆமென். பிதாவினுடைய பிள்ளைகளாக நீங்கள் பயணித்துக் கொண்டிருக்கிறீர்கள். உங்களுடைய இரக்கம் மிகுந்த கரத்தை பல்வேறு தளத்தில் கடவுளுக்கு சாட்சியாக கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. தொடர்ந்து அந்த சாட்சிய வாழ்க்கையில பயணிக்க இறைவன் உங்களை அழைக்கிறார். இந்த உணர்ந்தவர்களாக தொடர்ந்து பயணித்து வாருங்கள். மீண்டும் ஒரு அடுத்த இறை சிந்தனையோடு உங்களை சந்திக்கும் முறை உங்களுக்காக தொடர்ந்து ஜெபிக்கிறோம். God bless you.